இப்போ நம்ம ஊரில் அடிக்கிற கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு தான் எல்லாருக்குமே தோணுது. குழந்தைங்களே ஸ்கூல் விட்டு வந்தோடனேயும் ஏதாவது சூடாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு டீ, காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல சூப் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கால்சியம், அயர்ன் நிறையா இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சூப்பை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராகி சூப் செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதோட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நான் பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி போடும்போது குழந்தைங்க வந்து எடுத்து துப்பி போடாமல் இல்லை தூக்கி எறியாமல் நம்மளுக்கு சூப்பாக குடிப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் இதோட வேறு எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் கார்னும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்குவோம். இப்போ இந்த பேனில் ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கலாம். கீ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் கீ போடுறேன். உங்களுக்கு கீ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதுவும் வேண்டாம்னா நீங்கள் நார்மல் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீலையே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு இதில் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல ராகி மாவு அதை சேர்த்துட்டு அதோட அந்த கப்பவே கழுவி இன்னும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துறேன். நான் மொத்தமாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறிக்கிட்டே கொதிக்க விடுங்க. இல்லாட்டி வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி 1 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து வந்துடும். நம்மளோட சூப்பும் திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ இதோட நான் கொஞ்சம் சிக்கன் சூப் டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் நம்ம கடையில் கிடைக்கும்ல அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இதை கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். இது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறனால நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான அந்த சிக்கன் டேஸ்ட்டோட எம்மியாக இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் பெப்பர் வேணும்னா நீங்கள் சேர்த்து குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வின்டர் சீசனுக்கு செமையான சூப் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். பாய்.